பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் படைக்கக்கூடிய ஒரு பலகாரம் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆழாக்கு ரவை எடுத்துகிட்ருக்கிறேன். பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவை ரோஸ்ட் ஆகிற ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நெய் எடுத்துருக்கிறேன். நெய் உருகுனதும் முந்திரி திராட்சைலாம் நெய்யில் வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஆழாக்கு ரவைக்கு அரை ஆழாக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ரவை லைட்டாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும். அப்போ தான் நல்லா நைஸாக இருக்கும். இப்போ அது நெய்யில் வறுத்துக்கலாம். ரவையை பொடி பண்ண சர்க்கரை அதையும் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். சர்க்கரையும் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பால் தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. இதுக்கு நிறைய இழுக்காத பால். பால் நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். இது கரெக்டான ஸ்டேஜ். அழகாக ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரவா லட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.